நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து என் அப்பாவையும் பார்த்ததில்ல, என் அம்மாவையும் பார்த்ததில்ல. உங்களை பாக்குறப்போ எனக்கு அப்பா மாதிரி இருக்கு. உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிறவா. இது வரைக்கும் என்ன ஒரு பொம்பளை பிள்ளையா என் புள்ள கண்ணகி மட்டும்தான் என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. முறையா நான் கேட்காம என்ன அப்பான்னு சொன்ன ஒரு உறவுனா அது நீதாம்மா. உனக்கு இந்த கேவலமானவங்க கூட கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் உன்னை மிரட்டி வச்சிருக்கான்னு எனக்கு புரியுது. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு உண்மை தெரிஞ்சும் வாய் திறந்து பேச முடியாது. இப்படி ஒரு கேவலமானவனுக்கு அப்பனா இருக்கிறத நினைச்சாலே என்னை நானே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கலாம் போல இருக்கு. என்ன பண்றது? எல்லாம் என் பொண்ணுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன் உன்ன நினைச்சா? கடத்ரகாரகஸ்ய அனுக்ரஹார்த்தம் காயத்ரி. ஓம் ஓம் பார்கவாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி. என் வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ளு மேல. என் வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ளு மேல. எடுக்கவும் முடியல இருக்கவும் முடியல. தந்தம் அடிக்கிற கண்ணால நீ தந்தம் துடிக்கிற நெஞ்சால. வாழ்க்கை சேல போல அத போட்டு விட்டு முள்ளு மேல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இது வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு நான் உணரல. இந்த நிமிஷம் நான் உணர்றேன். இப்ப என்ன பண்றது?
கார்த்தி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா எனக்காக அதை செய்வியா? எப்போதுமே நீ செய்யணும். டேய் எருமை, டைம் என்னன்னு தெரியுமா? இன்னியாட்ட நடு ரோட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். எந்திரிடா. நீ சரியான மக்கள் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது கலை. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிற? நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட இந்த மாதிரி ஒரு நைட்ல நடு ரோட்ல எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? லூசு லூசு, உனக்கெல்லாம் அது எங்க தெரிய போகுது? உண்மைதான். அதுக்குன்னு ராத்திரி 12 மணிக்கா? அதுவும் நடு ரோட்ல? எப்படி கார்த்தி இப்படிலாம்? சரி எந்திரி. எந்திரிக்க மாட்டேன். இந்த எருமை, இந்த மடியில நான் தூங்குறதுக்காக எத்தனை நாளா எங்கிருக்கேன் தெரியுமா? எந்திரிக்கவே மாட்டேன். இப்படி எதை படுத்திருப்பேன்? எவ்வளோ நேரம் படுத்திருப்ப? எனக்கு மடி வலிக்காதா? எந்திரிடா குரங்கு பயலே, கருவா பையா. ஏய், என்னடி கருவா பையங்கிற? சரிதான் சரிதான், நீ வெள்ளையா இருந்துட்டா நாங்க என்ன கருவா பையலா? பொடி வெள்ளை பண்ணி நேதனடி கருவா பையன் சொன்ன. இப்ப எதுக்கு கைய பிடிச்ச? என்ன சைட் அடிக்கிறியா? என்னடி கருவாப்பையில சைட் அடிக்கிறியா? சரியில்லை. கார்த்திக் கருவாயா என்னைக்குமே அழகுதான். என் செல்ல குட்டி. சரி கார்த்தி, நான் உன்னை கேட்டா எனக்காக செய்வியா? எனக்காக இதை நீ எப்போதுமே செய்யணும். செய்வியா? எப்படியே என்னை வெறுப்பேத்தி என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன். வேற என்ன புதுசா சொல்ல போற? அது என்னமோ உண்மைதான். ஆனா நீ எனக்காக இது எப்போதுமே செய்யணும். புரியுதா? என்னடி? நான் உன்னை காயப்படுத்திட்டாலோ இல்லை உன்கிட்ட நான் சண்டை போட்டுட்டாலோ இல்லை உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி என் மூலமாக உனக்கு என்ன விஷயம் நடந்தாலும் நீ அழுகக்கூடாது. புரியுதா? ஏன்னா என் கார்த்தி ரொம்ப தைரியமானவன், ரொம்ப பொறுப்பானவன், ரொம்ப பாசமானவன், ரொம்ப கேரானவன். இத்தனையும் இருக்கிறவன் ஒரு சின்ன காயத்துக்காக அழுகவே கூடாது. அது சின்ன காயமாக இருந்தாலும் சரி, இல்லை உன் மனசை போட்டு உழுப்புற அளவுக்கு பெரிய காயமாக இருந்தாலும் சரி, நீ அழுகவே கூடாது. உன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து நான் பார்க்கவே கூடாது. புரியுதா? அழுக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணணும். ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? ஏன் என் மனசை காயப்படுத்திடுவேன்னு உனக்கே சந்தேகமா இருக்கும்? எல்லா நேரமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, அப்படி சொல்ல வரேன். புரியுதா உனக்கு? நான் உங்ககிட்ட நிறைய சண்டை போடுவேன்டா. ஆனால் ஏதோ விளையாட்டுக்கு போடுற சண்டை போகிற விபரீதத்தில் போய் முடியலாம்ல. அப்போது என்ன மீறியும் உன்னை நான் காயப்படுத்திட்டா நீ அழுகக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த கண்கள் மலர்கள் மாதிரி. நீ அழுதுட்டினா அந்த மலர் வாடி போயிடும்ல, அதே மாதிரி தான். நீ அழுகக்கூடாது. எப்போதுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே லைஃப் லாங் என் கூட இருப்பியா? உன்னை எத்தனை பேர் கருப்பாக இருக்கேன்னு சொன்னாலும் எனக்கு நீ அழகண்டா. நீ என்றைக்குமே எனக்கு அழகு. தெரியுமா? உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பிங்க்கு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன தெரியுமா? என் கருப்பு. கருப்பு தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் என் புருஷனை எனக்கு பிடிச்சதுனால. ஐ லவ் யூ. என் அம்மாவை நான் பார்த்ததில்ல, என் அப்பாவையும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்து பார்த்துக்கிட்டது எல்லாமே என் அண்ணன் மட்டும்தான். ஆனால் என் அம்மாவையும் என் அப்பாவையும் உன் உருவத்தில் உன்னோட பாசத்தில் பார்த்துருக்கேன்டா. நீ எப்படி சொல்கிறது? நீ எனக்கு கிடச்சிருக்க எவ்வளோ பெரிய பொக்கிஷன் தெரியுமா? உன்னை தப்பி தவறி கூட மிஸ் பண்ண மாட்டேன். வைரத்தை எப்படி மிஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நீ என் கருப்பு வைரம். என்னடா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? கண்ணழகா பார்த்து பார்த்தே ஆளை மயக்கிடுவான். உன்னை எதில் தான் நான் அழகு இல்லைன்னு சொல்லுவேன்? கண்ணில் அழகு, சிரிப்பில் அழகு, கலரில் அழகு. ஐயோ நான் என்னத்த சொல்ல? என்னடா சொல்லு, சத்தியம் பண்ணு. அழுக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. டே கார்த்தி, நான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்கிறேன். என்னடா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு எதுவும் நினச்சிக்காத. நான் அப்படி செய்ய மாட்டேன். இருந்தாலும் ஒரு சூழல் அப்படி வருதுன்னு வச்சுக்கோ. நானே ஒன்று நீ எனக்கு வேண்டாம், என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி உன்னை அவாய்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ. நீ எப்போதுமே என்னை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நீ ஏன் கார்த்தி. எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கல்யாணத்தில் போய் முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. என்ன 100ல் ஒரு 50% வேணால் ஓகேன்னு சொல்லுவேன். ஆனால் நம்ம காதல் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா நம்ம லவ் ட்ரூவான லவ். அதுக்காக லவ் பண்ணுறவங்க எல்லாருமே ட்ரூவான லவ் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் நம்மளோட காதலை பெருமையாக வச்சு பேசுகிறேன். ஓகேவா? நம்மளோட லவ் ட்ரூவான லவ். நான் உங்ககிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை நீ எப்போதுமே உன் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். சரியா?
ட்ரூ லவ் என்றைக்குமே தோற்று போகாது. அதே மாதிரி தான் நம்ம காதலும். புரியுதா? ம், சத்தியம் பண்ணுடா. என்ன என்னை பார்த்துக்கிட்டே இருக்க சொன்ன நான் உன்னைய? சத்தியம் பண்ணு. ஹே லூசு, என்னை பாரு. என் கலைமா ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அப்புறம் எப்படி என்ன காயப்படுத்தணும்னு நினைப்பா? இருந்தாலும் என் கலை ஆசைப்படுறதுக்காக நான் சொல்றேன். எந்த சூழ்நிலையிலையும் சரி, எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சரி, என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இது உன் மேல சத்தியம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும், எப்படி ஒரு இக்கட்டான கட்டத்துலையும் இப்போ பிடிச்சிருக்கியே இந்த கையை என்றைக்குமே விடக்கூடாது. புரியுதா? ஐ லவ் யூ. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மனசை கல்லாக்கிக்கிட்டு அழுகாம நிக்கிறியாடா? கார்த்தி, அழுதுற கார்த்தி, இல்லைன்னு வச்சுக்கோ, மனசு அவ்வளவுதான்டா. ரொம்ப பாரமாயிரும் கார்த்தி. அழுகாம நிக்கிறிய மூஞ்சிய பார்க்கவே நான் தகுதி இல்லாதவடா கார்த்தி. இந்த நிமிஷம் எந்திரிச்சு நின்று கார்த்தி என்னை காப்பாத்துடான்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா என்னால முடியலையே. நான் இப்ப என்னதான் பண்றது? என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. கடவுளே, என் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அந்த படுபாவி அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டிடக்கூடாது. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. பாலா, உங்க தங்கச்சி பாவம். எப்படியாவது உங்க தங்கச்சி எந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. நீங்க எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை அந்த தெருநாய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஒரு கேவலமான. கார்த்தி, உன் பொறுமையும் உன் நிதானத்தையும் நீ ரொம்ப இழக்கிற. கூடாது. நீ உன் கலைக்கு சத்தியம் பண்ணியிருக்க. நீ அழுக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்க. அதுவும் அவளுக்காக நீ அழுகவே கூடாது. உன் கலை உனக்கானவதான். அழுக கூடாது. உன் நிதானத்தை நீ ரொம்ப இழக்கிற. அழுக கூடாது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே, ஆனால் என்ன போர் இது? இல்லாமல் நானேனோ ஆயுதனா, உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனா, எந்தன் கண்ணீர் என்றேனாகினார். டேய் அண்ணா பையா, என்னடா இப்படியே போயிட்டு இருந்துச்சுனா வேமா கல்யாணம் முடிஞ்சு போறோம்டா. வாங்கடா கல்யாணம் தேர் மேலே ஏறி நிறுத்திடலாம். ஓமகுச்சி, உங்ககிட்ட நேத்தே நான் என்ன சொன்னேன்? அந்த சூர்யாவுக்கு எலிமருந்த வையின்னு உனக்கு சொன்னனா இல்லையா? நேத்தே செஞ்சிருந்தா இந்தியால அந்த கலைக்கும் இந்த கார்த்திக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா அதை பண்ணாம விட்டனால இப்ப பாரு அவன் போய் மனமேடையில் ஏறி உட்காந்துருக்கேன். இப்ப ஒண்ணு கெட்டு போகல. கரப்பா பூச்சி மருந்து எடுத்து வாயில அடிச்சு விட்டு செத்து போயிருவியா? இதாண்டா என்னோட உயிர் தம்பி. இவன் என்னுடைய உயிர் தம்பினா நீ அதுக்கு மேல ஒரு படி ஏறி என் பாசமான உறவான தங்கை. அடிச்சிருவான். கொண்டா போவான். மனசுல பெரிய விஜய்னு நினைப்பு. கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு முதல்ல உங்களத்தையும் சாவடிக்கணும். இருங்க, இந்த மருந்துனால எஃபெக்டா இருக்கா இல்லையான்னு உங்க வாயில அடிச்சு பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். வாய் கொண்டு என்ன பிராமிலுக்கு வச்சு தலையில கிரிக்கிட்டு சுத்துதா? அடியே, அவன் என்ன பண்றான்னு பாரு. ஈனி இழிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க ஒரு பொண்டாட்டியா?
அந்த பொண்ணு போட்டிருக்க தலைமுடி நல்லா அழகா இருக்கு. பாத்தீங்களா பிராமிலுங்க வச்சு இதுதான் உங்க பொண்டாட்டி. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். எங்கேயாவது வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்க போட்டிருக்க தலைமுடி எப்படி இருக்கு, தோடு எப்படி இருக்கு, மூக்குத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. புருஷனை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி நான் வரட்டா, செத்து போயிருவீங்க என்ன கொஞ்ச நேரத்துல. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேராகுது, தாலியை கொடுத்துடலாம்ல? கொடுக்கலாம் சாமி. நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரமா தாலி கொடுங்க. பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. சௌமாங்கல்ய பிரார்த்தனா. கவின், நான் போறேன். ஏய் நில்லு. கலை கலை I love you, my sweet Pusha. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.